ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற மாதிரி. அம்மா இங்க வாங்க, நீங்க வாங்க. எங்க வீடியோ கால் பண்ணு பாக்கட்டும். அம்மா வீடியோ கால் பண்ண முடியல. நீ வீடியோ கால் பண்ணு நான் பாக்கட்டும். உண்மையா போய் என்ன கேக்குறது, கை நல்லா நடுங்குது எனக்கு. அப்பாவை கூப்பிடு, அப்பாவிட்ட வண்டி எடுத்து சீக்கிரம் போக சொல்லு அவங்கிட்ட. அப்பா வண்டி எடுத்துட்டு போ. போயிட்டு வர வந்துடுவா. அவன் எங்க வருவான்? இல்ல வந்துட்டு இருக்கான். இப்படியா போய் சொல்ல. தமிழ் பசங்களா சௌக்கியமா? யாரங்கே? நான் இங்கே. அப்போ நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன் ஸ்கூட்டி எடுத்துட்டு. அப்போ அம்மாவை இன்னைக்கு பிராங்க் பண்ண போறோங்க. நல்ல ஃபன்னா இருக்கும். என்ன தெரியுமா, நான் சும்மா இப்போ வெளியே வந்தபோது நல்ல ஒரு கண்டென்ட் மைண்டில் வந்துருச்சு. என்னன்னா, நாம ஒரு நம்மட ஜெமினி, சாட் ஜிபிடி இவங்க கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ ஆக்சிடென்ட் கிடக்குற மாதிரி, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் இப்போ நடந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி அம்மாவுக்கு அமைச்சு விட்டுருக்கோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சென்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். சென்ட் பண்ணி கொடுத்துட்டு அம்மாவோட ரியாக்ஷனை அப்போ தான் அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன். எங்கேயாவது ஹிட்டனாக கேமரா எங்கேயாவது வச்சுருங்க, அப்புறமா அம்மா என்ன பண்ணுறாங்க நமக்கு சும்மா கேப்சர் பண்ணலாம். அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, எனக்கும் அக்காவுக்கும் மட்டும் தெரியுது கொஞ்சம் ப்ராங்குன்னு. அப்போது அப்படி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அம்மாவை கூப்பிட்டு, அம்மா ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன அம்மா சொல்கிறாங்க, நம்பவே இல்லைன்னா அந்த ஃபோட்டோ நம்ம ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோ ஏன்னு அக்காவுக்கு தெரிஞ்சல அம்மா அப்படி கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்போ அமைச்சு கொடுக்கலாம். என்ன ஆக போகுதோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப தமிழ் பசங்களா அம்மாவை நாம பிராங்க் பண்ண போறோம். சச்சு பைக் எடுத்துட்டு போயிருக்கா, அவன் கால் பண்ணுவான், வீடியோ கால் தான். அதுல நாம அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப நம்ம கேமராவை எங்கேயாச்சும் ஹைட் பண்ணி வைக்கலாமா? அப்போ கைஸ் நமக்கு ஃபோன் எடுத்துட்டு நம்ம அக்காவை கூப்பிடலாம். அம்மா கூப்பிடுவானா, அம்மா கூப்பிட்டா டவுட் அடி. அக்காவை கூப்பிட்டுட்டு அக்காவுக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கல, அக்காவை கூப்பிட்டுட்டு அம்மா கிட்ட சொல்லி அப்படி ஏதாவது. அக்கா அநேகமாக வீட்டில் கேமராலாம் செட் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு இங்க நாம வச்சிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும். அதுக்கப்புறமா அம்மா கண்ணில் படக்கூடாதுல்ல, அதுக்காக ஏதாச்சும் ட்ரெஸ் அதுக்கு மேல போட்டுருவோம் இப்படி. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு கிளாக்கையும் இங்க வச்சுட்டோம்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான் கைஸ். அக்காவை கூப்பிடலாம். நமக்கு முதல்ல டார்னர் கால் பண்ணலாம், அப்புறம் நம்மளனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோவில் அனுப்பி கொடுக்கலாம். அக்கா அக்கா இந்த எங்கேயா வச்சுட்டா நம்மள சச்சு கூப்பிடுறா. என்னடா ஃபோனுக்கு உங்களுக்கு கால் எடுப்போம். ஹலோ சச்சு. ஹலோ, எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா? ஆமா, எல்லாம் செட் பண்ணியாச்சு. அப்போ ஓகே, எல்லாம் கேமரா எல்லாம் ரெடி. ஆமா, கேமரா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்ப அம்மாவை கூப்பிட்டுட்டா? அம்மா கூப்பிடலாம். ஓகே ஓகே. அம்மா ஆக்சிடென்ட் ஆயின்னு சொன்னீங்க, ஏதோ சீரியஸாக சொல்கிறான் அப்படி ஏதாவது. ஓகே. அம்மா அம்மா கூப்பிட்டு இருக்கேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க சீக்கிரமா. எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? துணி மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். என்ன பேசுங்க. சச்சுவா? ஆமா சச்சு. சச்சுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சா? சச்சு சொல்லுடா. அம்மா அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அம்மா ஆக்சிடென்ட் ஆச்சுமா. போய் சொல்லாத. அம்மா முன்னே ஆக்சிடென்ட் ஆச்சு ஸ்கூட்டில. ஒரு லோரிக்கார வந்து உன்னை என்ன பண்றது? அம்மா ரத்தம் வருமா? எங்க வீடியோ கால் பண்ணு பாக்கட்டும். அம்மா வீடியோ கால் பண்ண முடியல, கேமரா வந்துருச்சு. எங்க இருந்து? அம்மா இந்த வளவுல, நம்ம வீட்டுக்கு வர வளவுல. உண்மையா? பொய் சொல்லாத. உண்மையாம்மா, நான் ஒரு போட்டோ அனுப்பி கொடுக்குறேன் பாருங்க. போட்டோ பாக்கலையே, போட்டோ அனுப்பி போட்டோ பாருங்க, நான் அனுப்பியிருக்கேன். அம்மா பார்த்தேன்.
எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. பாத்துட்டீங்களா? என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? பார்த்து போக வேணாமா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. அங்க யாருமே இல்லையா பக்கத்துல? பக்கத்துல யாருமே இல்ல, ஒரு நாய் மட்டும்தான் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? அந்த நம்ம வீட்டுக்கு வர்ற முன்னாடி 2 வாரங்களுக்கு முன்னாடி. சரி, நான் பக்கத்து வீட்டுல அண்ணனை கூப்பிட்டுட்டு இப்ப வரேன். ஐயோ அம்மா, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. இல்ல நான் வரேன், இப்ப வந்துடுறேன். என்னடா நீயோ வீடியோ கால் பண்ணு, நான் பாக்கட்டும் உண்மையா போய். அவன் காலு கை தலையெல்லாம் உடஞ்சு கூப்பிட்டுட்டு இருக்கா. நீங்க என்னன்னா வீடியோ கால் பண்ணு, அதான் அனுப்பி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் தானே? ஆமா, கூட்டிட்டு போகணும். அவகிட்ட பேசிட்டு தான் நாங்க கூட்டிட்டு போகணும்ல. எப்படி என்ன இருக்குன்னு எல்லாம் கேட்கணும்ல. நீங்க கேளுங்க. என்ன கேக்குறது, கை நல்லா நடுங்குது எனக்கு. என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். அவன் சீரியஸா சொல்றேன். சரி அம்மா, நீ அப்பாவை கூப்பிடு. அப்பாவிட்ட வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் போக சொல்லு அவங்கிட்ட. அப்பா வேணான்னு சொல்றான். அப்பா தான் வேணும். அப்பா வந்தா தான் அவன் தலையில மொத்துன்னு மொத்துவாரு. அம்மா என்னம்மா இப்படி? வண்டி எடுத்துட்டு போக வேண்டாம் சொன்னா கேக்குறானா பாரு இவன். அம்மா அழாதீங்க. வண்டி எடுத்துட்டு போறவன் அம்மா தலை சுத்து. தலை சுத்து. இப்ப அப்பாவை அனுப்பி விடுறேன் சீக்கிரம். அம்மா கூப்பிடு, அப்பாவை கூப்பிடு. அம்மா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கம்மா. அம்மா அதெல்லாம் வேணாமா, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. வாங்க. வேண்டாம், இல்லம்மா. அப்பாவிட்ட சொல்றேன். இல்ல நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஏன் இப்படி நீங்க ரொம்ப கோபப்படுறீங்க? அவங்கிட்ட வீடியோ கால் பண்ண சொல்ல, என்னாச்சுன்னு பாக்கலாம். வீடியோ கால் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அவ ஆக்சிடென்ட் ஆயிட்டு போய் உட்காரும் போது எப்படிமா வீடியோ கால் பண்றது? பக்கத்துல யாராவது இருந்தா அவங்கிட்ட போன் கொடு, அப்பா கூப்பிட்டு சீக்கிரம் சொல்லு. அம்மா நீங்க போகாதீங்க, இங்க வாங்க. அம்மா, அம்மா தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ செல்லப்பாவா? குரலை கேட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து. ஹலோ. டேய் அம்மா போன் எடுத்துட்டு ஓடிட்டாங்கடா. அம்மா போன் எடுத்துட்டு ஓடுறாங்க. போயிட்டு வர. வந்துடுவா. அவன் இங்க வருவான். இல்ல அம்மா வந்துடுவா, நீங்க போகாதீங்க. இல்ல அம்மா இல்லைங்க, அவன் வந்து பிரச்சனை ஒண்ணும் இருக்காது. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துடுவாங்க. நம்ம கால் பண்ணி பாப்போம். ஒண்ணும் கூட நீங்க இங்க நில்லுங்க. இங்க எல்லாம் நிக்க முடியாது. இருங்க, நான் கால் பண்ணி பாக்குறேன் அவனுக்கு. சீக்கிரம் கால் பண்ணி பாரு. அப்பா அங்க இருங்க கால் பண்ணிடுறேன். ஹலோ, நீ எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். நான் இப்ப வீட்டுக்கு வர்றேன். சரி, எப்படி வர்ற? யாராச்சும் உனக்கு கூட இருக்காங்களா? இங்க அண்ணாங்கள் எல்லாரும் ஜீப்ல ஏத்தி நான் வந்துகிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் வா. அம்மா என்னடானா உன்னை பாக்குறதுக்காக ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. ஐயோ, அம்மா கிட்ட சொல்லு. பிரச்சனை இல்லையா? வீட்டுக்கு வர்றேன். அவன் கட் பண்ணிட்டான், ஒன்னும் சொல்லல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அம்மா வந்துட்டு இருக்கான். என்ன பண்றது? இப்படியா போய் சொல்ல? வேலை இல்ல. அம்மா ஓடிட்டாங்க guys. இனி அம்மாவை சமாதானப்படுத்தணும். என்ன பண்றதுன்னு தெரியல guys. A few moments later. guys, அம்மாவை சமாதானப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். அம்மா எப்படி இருந்துச்சு இந்த பிராங்க்? ஐயோ பயந்தே போயிட்டேன், உயிரே போச்சு என்னோடது. கையெல்லாம் நடுக்கு. அம்மா நல்லா டென்ஷன் ஆயிட்டாங்க guys. நல்லாவே நம்ம பிராங்க் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. அம்மாக்கு ரொம்ப அம்மா கிட்ட கொஞ்சம் அடியெல்லாம் வாங்கிட்டோம் guys. இன்னும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல கைஸ். ஆமா, இனியும் நல்ல வீடியோஸா நாங்க வருவோம். அது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க கூட நில்லுங்க. அப்ப கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அடிச்சு உடச்சிருங்க. அப்ப அடுத்த வீடியோ மேட்டு வர்ற வரைக்கும் பை சொல்லுங்கம்மா. பாய் சொல்லுங்களா.